ஹலோ மக்களே, என் பேர் விஷ்ணு பிரசாத். உங்களை எபிசோட் 4க்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த எபிசோடில் நம்ம வந்து சிபியூட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிபியூனா நமக்கு ஜென்ரலான ஒரு ஐடியா இருக்குது, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அது வந்து டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ சிபியூ, டெஸ்க்டாப் சிபியூஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டாமினன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஏஎம்டி, இன்னொன்று வந்து இன்டெல். இன்டெல் வந்து ஃபார் தி பாஸ்ட் டிகேட் அவங்க வந்து ஒரு ப்ரீமியம் ஆன சிபியூ கொடுக்குறாங்க வித் ஹை குவாலிட்டி அண்ட் வெரி ஆசம் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸோடு வருது. அதனால் இது வந்து மிட் ரேஞ்ச் பட்ஜெட்டுக்கும் ஹையர் எண்ட் பட்ஜெட்டுக்கும் இன்டெல் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது இன்டெல் வாஸ் ஆல்சோ நான் ஆஸ் அ சினானிம் ஃபார் குவாலிட்டி. இதனால என்ன ஆச்சுன்னா அவங்களோட ப்ரைஸ் டேக் வந்து கொஞ்சம் ஹையராக இருந்துச்சு. அதுவே ஏஎம்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன். அவங்க வந்து ஹை கோர் கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் அ குட் ரா பர்ஃபார்மன்ஸ் அட் அன் அஃபோர்டபுள் ப்ரைஸ் பாயிண்ட். ரீசன்ட் ரிலீஸ் ஆஃப் ஏஎம்டி ரைசன் லைனப்னால இது மொத்தமாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ரைசன் லைனப் வாஸ் ஏபிள் டு காம்பீட் வித் இன்டெல் லைனப்ஸ். இருந்தாலுமே இன்டெல் வந்து டியூவல் கோரில் வந்து ரைசனோட பெட்டராக இருந்துச்சு. பட் ரைசன் வாஸ் ஏபிள் டு பீட் இன்டெல் இன் இட்ஸ் சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ். சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக கேமிங்க்கும் ஹெவி சிபியூ யூசேஜ் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸுக்கு வந்து சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். டியூவல் கோர் வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை. பட் இஃப் சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் மச் பெட்டர் தன் த டியூவல் கோர் பர்ஃபார்மன்ஸ், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் லைனப் பார்த்தீங்கன்னா ரைசன் 3யும் இன்டெல் 3யும் ஆர் தி சேம் லெவல். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அண்டர் த பட்ஜெட். லைக் இட்ஸ் அ சீப் அஃபோர்டபுள் சிபியூ இன் த மார்க்கெட் ஆஃப்டர் பென்டிஎம் அண்ட் ஏஎம்டி ஏ சீரிஸ் மாடல். நெக்ஸ்ட் ஒரு மிட் ரேஞ்சான செக்மெண்ட்டுக்கு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட வந்து ரைசன் 5யும் இன்டெல் i5யும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல், லைக் யூ வாண்ட் யூஸ் சம் ஹெவி சாஃப்ட்வேர்ஸ் ஆர் ஹெவி கேமிங்னு போகும்போது யூ ஹேவ் ரைசன் 7 and Intel i7. இன்னும் எக்ஸ்பென்சிவாக, you are ready to put a lot of money and you want something like a hardcore gaming or hardcore desktop usaging போது நீங்கள் வந்து ரைசன் 9ஓ Intel i9க்கோ நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். தி ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் which we are going to see is socket type. ஸோ பார்த்தீங்கன்னா சிபியூ நீங்கள் வாங்கினோடனே அதோட பாட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பின்ஸ் இருக்கும். ஸோ இந்த பின்ஸ் வந்து நீங்கள் வந்து மதர் போர்டில் அட்டாச் பண்ணுவீங்க. ஸோ இந்த பின்ஸ் அண்ட் மதர் போர்டில் இருக்கிற சாக்கெட் வந்து சேமாக இருக்கணும். அது சேமாக இல்லைன்னா எய்தர் த சிபியூ பின்ஸ் பிரேக் ஆர் எல்ஸ் சிபியூ வந்து ஃபிட் ஆகாது. இதுவே சிபியூவில் இருக்கிற பின் ஒன்று உடஞ்சா கூட உங்களால் அந்த சிபியூவை திருப்பி யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் தூக்கி குப்பையில் போட்டு நீங்கள் புது சிபியூ தான் வாங்கணும். ஸோ அதனால நீங்கள் வந்து சிபியூ ரேண்டமாக ஆர்டர் பண்ணுற மாதிரி யூ கான்ட் ஆர்டர் தி மதர் போர்ட் பிளைண்ட்லி. ஸோ சும்மா ஒரு மதர் போர்டு இருக்குது, ஓகே இட்ஸ் ப்ரைஸ் அண்டர் 5K ஆர் 8K, லெட் மீ ஜஸ்ட் பை இட்னா அது சூட் ஆகாமல் ஆகாதான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ யூ ஹேவ் டு ரீட் த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டு நோ வெதர் சிபியூ வந்து அந்த மதர் போர்டுக்கு சப்போர்ட் ஆகுமா. அதுக்கப்புறம் தான் உங்களால் ஒரு ப்ராப்பரான மதர் போர்ட் வாங்க முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைசன் லைனப்ஸில் பார்த்தீங்கன்னா AM4 சாக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. AM4 சாக்கெட் வந்து most of the motherboards வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ ரைசன் have been using for the past generation from first, second, third and even in the fourth generation which is going to release on September. அதுலேயுமே AM4 சாக்கெட் தான் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுவே இன்டெல் சிபியூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து LGA 1151 சாக்கெட் டைப் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எல்லா மதர் போர்ட்லையும் சூட் ஆகாது. யூ ஹேவ் டு பை அ பர்டிகுலர் மதர் போர்ட் ஃபார் தட் சிபியூ விச் சப்போர்ட்ஸ் தி சாக்கெட் LGA 1151. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சிபியூ ஃபிட் ஆகும் மதர் போர்டில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதர் போர்ட் சிப்செட். ஸோ சிப்செட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இட் இஸ் சிஸ்டம் ஆஃப் சர்க்யூட்ஸ் தட் கனெக்ட்ஸ் all the different parts of the motherboard. இது மட்டும் இல்லாமல் சில சிப்செட்ஸ் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து மதர்போர்டுக்கும் சிபியூக்கும் கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் USB ports, RAM slots, SATA connectors and PCIe slots எல்லாமே சிப்செட்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இஃப் யூ ஆர் பையிங் அ சிப்செட் வித் அ லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ்னால் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் USB போர்ட்ஸும், RAM slots, SATA connectors and PCIe slots வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சிப்செட்ஸ் வந்து CPU ஓவர் கிளாக்கிங், AMD Crossfire, AMD Store MI, NVIDIA SLI and Intel Optane வந்து மதர் போர்ட் அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுதா இந்த சிபியூ வச்சுக்கிட்டு. ஸோ அதுவுமே இந்த சிப்செட் தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த பாஸ்ட் பார்த்தீங்கன்னா சிபியூஸ் கிட்ட வந்து ஒரே ஒரு கோர் தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து சிங்கிள் கோரில் வந்து நல்லா நம்ம வந்து மேக்ஸிமம் அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் AMD and Intel வந்து
டியூவல் கோர் சிபியூஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அது அப்புறம் டியூவல்லேருந்து குவாட் ஆகி எக்ஸா ஆகி ஆக்டா ஆகி இப்போ வந்து 32 கோர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து சிபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இட்ஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட். ஸோ மெயின் ஸ்ட்ரீமாக பார்த்தீங்கன்னா வி ஜென்ரலி பை சிபியூ விச் இஸ் எய்தர் குவாட் கோர் ஆர் ஹெக்ஸா கோர் ஆர் ஆக்டா கோர். ஸோ நீங்கள் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக வேணும், லைக் ஆல்ரெடி டோல் இஃப் யூ ஆர் இன்டு ஹார்ட் கோர் டெஸ்க்டாப் ஸ்டஃப், நீங்கள் வந்து Ryzen 9 மாடல் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 கோர்ஸ் இருக்குது. அதுவே இன்டெல் போனீங்கன்னா யூ ஹேவ் Xeon மாடல் தட் ஹேஸ் 32 கோர்ஸ். ஸோ மல்டி கோர்ஸ் இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசியோட மல்டி டாஸ்கிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுவே சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கேமிங்க்கும் அண்ட் அதர் சாஃப்ட்வேர்ஸ் விச் ஆர் டிபெண்ட் ஆன் சிபியூக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த்ரெட்ஸ், ஹைப்பர் த்ரெட்டிங் அண்ட் மல்டி த்ரெட்டிங். ஸோ ஹைப்பர் த்ரெட்டிங் அண்ட் மல்டி த்ரெட்டிங் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிபியூவோட கோர் கவுண்ட் வந்து டபுள் பண்ணி ஒவ்வொரு கோருக்கும் ஒவ்வொரு டாஸ்க் வந்து அலோகேட் பண்ணி ஈச் டாஸ்க் வில் பி டிஃப்ரெண்ட் அண்ட் அது வந்து சைமல்டேனியஸாக நடந்துகிட்ருக்கும். ஸோ Ryzen 5, Ryzen 7 அண்ட் Ryzen 9 சிபியூஸில் வந்து மல்டி த்ரெட்டிங் ஆப்ஷன் வருது. ஆனால் இன்டெல் வந்து ஹைப்பர் த்ரெட்டிங்கை வந்து இன்டெல் i7லையும் இன்டெல் i9 மாடல்ஸ்லையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம் இது என்ன மல்டி த்ரெட்டிங் அண்ட் ஹைப்பர் த்ரெட்டிங்னு சொல்லி. ஸோ மல்டி த்ரெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா சிபியூ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராசஸோ டாஸ்க்கோ கொடுக்கும்போது அது வந்து டிஃப்ரெண்ட் த்ரெட்ஸாக டிவைட் ஆகி each thread will be performing an individual task simultaneously with the other thread. அதுவே ஹைப்பர் த்ரெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து சிபியூ கொடுக்கும்போது இதே மாதிரி தான் பண்ணும், இட் ஜஸ்ட் ஸ்லைசஸ் ஆஃப் தி டாஸ்க். ஆனால் ஓஎஸ் என்ன பண்ணுன்னா சிபியூவை வந்து 2 வர்ச்சுவல் கோர்ஸாக பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குவாட் கோர் ப்ராசஸராக இருந்தால் ஹைப்பர் த்ரெட்டிங் சப்போர்ட்டோடு இருந்துச்சுன்னா ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாட் கோர் ப்ராசஸரை வந்து ஆக்டா கோர் ப்ராசஸராக பார்க்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட் அண்ட் ஓவர் கிளாக்கிங். ஸோ கிளாக் ஸ்பீட் வந்து யூஸ்வலி மெஷர்ட் இன் ஹெர்ட்ஸ் அண்ட் இப்போ வந்து ஜிகா ஹெர்ட்ஸில் மெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இது என்ன இண்டிகேட் பண்ணுன்னா ஹவு மெனி இன்ஸ்ட்ரக்ஷன் த சிபியூ கேன் ப்ராசஸ் ஈச் செகண்ட். ஸோ 1 Hz கரஸ்பாண்ட்ஸ் டு 1 cycle per second. ஸோ இப்போ வந்து ஒரு சிபியூ கோர் வந்து ஒரு 4 GHz ரன் ஆகுதுன்னு சொன்னால் இட் கேன் ப்ராசஸ் 4 billion instructions per second. கிளாக் ஸ்பீடு வந்து ஹையராக இருந்துச்சுன்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் ஹையராக இருக்கும். அது வந்து ரா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஜென்ரலாகவே ஈச் சிபியூ ஹேஸ் அ கேப்பபிலிட்டி ஆஃப் ஓவர் கிளாக்கிங் த இனிஷியல் கிளாக் ஸ்பீட். ஸோ ஜென்ரலாக 2.3 GHz வந்து நீங்கள் சிபியூ வந்து செட் ஆயிருக்குன்னா கிளாக் ஸ்பீடில் வந்து நீங்கள் வந்து அது ஓவர் கிளாக் பண்ணும்போது இட் கேன் பி சேஞ்ச் ஃப்ரம் 2.3 to 5. ஸோ ஓவர் கிளாக்கிங் வந்து எப்போ யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அது வந்து கேமிங் சைட் போகும்போது தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். லைக் மற்ற ஹெவி சாஃப்ட்வேர்ஸ்க்கெல்லாம் ஓவர் கிளாக்கிங் இஸ் நாட் மச் ஆஃப் அ யூஸ். ஸோ ஓவர் கிளாக்கிங் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது என்னென்னா சிபியூவும் மதர் போர்ட் சிப்செட்டும் ஓவர் கிளாக்கிங்க்கு சப்போர்ட் ஆகுதான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். Ryzen சிபியூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து கம்பெனியே அன்லாக் பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த ஃபீச்சரை. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக Ryzen சிபியூஸ் வந்து ஓவர் கிளாக்கிங்கான சப்போர்ட் கொடுக்குது. அதுவே இன்டெல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டெல் சிபியூஸில் வந்து எந்த மாடலில் கேஆல் எண்ட் ஆகுதோ அது மட்டும்தான் ஓவர் கிளாக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெல் i5 9600K இந்த ப்ராசஸர் வந்து நீங்கள் வந்து ஓவர் கிளாக் பண்ணலாம். அதுவே இன்டெல் கோர் i5 9600KFங்கிற ப்ராசஸரை வந்து நீங்கள் வந்து ஓவர் கிளாக் பண்ண முடியாது. ஸோ லைக் Ryzen பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா சிபியூஸும் ஓவர் கிளாக் பண்ணலாம். அண்ட் இன்டெல் சிபியூஸ் வந்து நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அதோட மாடல் நம்பரோட எண்ணில் வந்து கேல முடியுதான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓவர் கிளாக் பண்ண முடியும். ஸோ இன்டெல் கிட்ட இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் சிபியூஸ் ஆர் அன்லாக் வித் ஓவர் கிளாக்கிங் கேப்பபிலிட்டினா அதோட கிளாக் ஸ்பீட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரைசனோட ஓவர் கிளாக் கெப்பாசிட்டியை விட அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கேஷி. ஸோ இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, கேஷேயான்னு. ஸோ சம்திங் ஐ ஜஸ்ட் ஸ்பெல் இட் அவுட், CACHE. ஸோ இது வந்து ஒரு ஹை ஸ்பீட் மெமரி கேஷி. இது வந்து எல்லா சிபியூக்குமே அசைன் ஆகிருக்கும். இது வந்து எதுக்குன்னா ரிட்ரீவல் ஆஃப் டேட்டாவும் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் ப்ராசஸிங்கும் பாஸ் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சிமிலர் டு த ரேம். ஏன்னா திஸ் திங் ஆல்சோ ஆக்ட்ஸ் ஆஸ் அ டெம்பரரி ஸ்டோரேஜ். ஆனால் ரேம் வந்து சிபியூக்கு வெளியில் இருக்கிறனாலையும் கேஷே வந்து சிபியூக்குள்ளே இருக்கிறனாலையும் கேஷேயில் இருக்கிற மெமரியை வந்து நம்ம ஈஸியாகவும் ஃபாஸ்டராகவும் அக்சஸ் பண்ணலாம்.
கேஷே வேல்யூ வந்து லார்ஜராக இருந்ததுன்னா உங்களோட மல்டி டாஸ்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ மாடர்ன் சிபியூஸ் பார்த்தீங்கன்னா L1, L2 and L3 கேஷே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஈச் லெவல் ஹேஸ் a certain set of memory capacity. So L1 வந்து leastனா L2 வந்து has more memory capacity than the L1 and similarly it goes for the L3. L3 has more memory capacity than L1 and L2. ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா L1 can operate faster than L2 and L3. இதுக்கு காரணம் என்னன்னா மெமரி ஸ்பேஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனில் முக்கியமானது தெர்மல் பவர் டிசைன் ஆர் தெர்மல் அவுட்புட். ஸோ தெர்மல் பவர் டிசைன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ப்ராசஸர் வந்து கரெக்டாக ஆப்ரேட் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ பவர் வேணும்னு சொல்கிறதுக்காக தெர்மல் பவர் டிசைன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து சிபியூக்கு வந்து லோவர் வால்டேஜ் ஆஃப் கரண்ட்டும் நீங்கள் பாஸ் பண்ணக்கூடாது, ஹையர் வால்டேஜும் பாஸ் பண்ணக்கூடாது. ஸோ தெர்மல் பவர் டிசைனால் நமக்கு வந்து சிபியூ வந்து எந்த அளவுக்கு வந்து வாட்டேஜ் சப்போர்ட் பண்ணுங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த சிபியூ இஸ் இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஜிபியூ வாங்கி தான் நீங்கள் வந்து கேம் விளையாடணும்னு இல்லை. லைக் மோஸ்ட் ஆஃப் த சிபியூஸ் கம் வித் அன் இன்பில்ட் ஜிபியூ வித்தின் தெம். ஸோ ஜென்ரலாக ஒரு சிபியூவில் வந்து ஜிபியூ வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் மதர் போர்ட்ஸில் வந்து HDMI கனெக்டர்ஸ் இருக்கும். ஈவன் சம்டைம்ஸ் DVI ஆர் VGA அவுட்புட் இருக்கிற கனெக்டர்ஸுமே இருக்குது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்டெல் லைனப் வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஜிபியூ பார்த்தீங்கன்னா இன்டெல் HD, இன்டெல் UHD அண்ட் இன்டெல் ஐரிஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி K இருந்ததுன்னா ஓவர் கிளாக்கிங் பாசிபிளுங்கிற மாதிரி இன் இன்டெல் லைனப்பில் இதில் வந்து the Intel models which ends with F does not come with an inbuilt GPU. மற்ற எல்லா இன்டெல் மாடல்ஸ்லையுமே இன்பில்டாகவே ஜிபியூ இருக்கும். ஸோ ஏஎம்டியில் வந்து இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இல்லை, அவங்க அதை என்னென்னு கால் பண்ணுறாங்கன்னா APUஸ்ன்னு கால் பண்ணுறாங்க. APUஸ்னால் ஆக்சிலரேட்டட் ப்ராசஸிங் யூனிட்ஸ். ஏஎம்டியோட ரைசன் APUஸ் வந்து பெட்டர் கிராஃபிக் கண்டென்ட் கொடுக்கும், ஆனால் ப்ராசஸிங் பவர் வந்து கம்மி இன்டெலோட. ஸோ இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து வேர்த்துட்டான்னு சொல்ல முடியாது. லைக் நவடேஸ் மோஸ்ட் ஆஃப் தி லேப்டாப்ஸ் அண்ட் டெஸ்க்டாப்ஸ் வந்து நல்ல ஒரு ஜிபியோட தான் கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் தி ப்ரைஸ் செக்மெண்ட் ஆஃப் ஈவன் 40Kக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு லேப்டாப் வாங்கும்போது யூ ஆர் கெட்டிங் வித் 940 MX. ஸோ இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் பெருசாக யூஸ் இல்லை. ஸோ இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ்னால ஒரு இதுவும் இல்லை. லைக் டிஃபால்ட்டாக இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸோட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் உங்களோட கிராஃபிக்ஸ் இதை வந்து ஜிபியூக்கு மாற்றணும். லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து சில கேம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டிகிரேட்டட்லேருந்து டெடிக்கேட்டட் ஜிபியூக்கு வந்து மாறிடும். அப்படி மாறலைன்னா நீங்கள் தான் போய் மாற்றணும். ஸோ டிஃபால்ட்டாகவும் நீங்கள் வந்து சிஸ்டம் செட்டிங்ஸில் வந்து மாற்றி வச்சிடலாம். அண்ட் இதில் வந்து நான் ஜிபியூ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன், பட் கொஞ்சம் டெக்னிக்கலாக ஆயிடுச்சு. பட் அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து இன்னொரு எபிசோடாக போட்டுடலான்னு தான். லைக் ரொம்ப லென்த்தியாக போகும்போது த பீப்புள் லிசனிங் டு தி ஹோல் எபிசோட் இஸ் வெரி லெஸ். ஸோ அது ஸ்டாட்ஸ் பார்த்துக்கோ தெரிஞ்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் தி எபிசோட் as short as possible. லைக் ரொம்ப ஷார்ட்டாக வைக்க முடியாது, ரொம்ப லாங்காக வைக்க முடியாது, லைக் மீடியமாக தான் வைக்க முடியும். ஸோ மை நெக்ஸ்ட் எபிசோட் வில் பி ஆன் தி GPU ஸ்பெக்ஸ். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது விஷ்ணு பிரசாத். நன்றி, வணக்கம்.